வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி மனோஜை தன்வசப்படுத்துறதுக்கு அந்த சாமியார்கிட்ட பேசி ஒரு தாயத்தை வாங்கிடுறாங்க. இங்கே விஜயாவும் தாயத்தை வாங்கி பூஜை ரூமில் கொண்டு வச்சிடுறாங்க. அப்போ முத்து ஒரு ஆஃபர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ போயிட்டு வரையில் பிரசாதம் கொண்டு வராங்க. உடனே மீனா இல்லை திருநீர் இருக்குது, பூ இருக்குது, தலையில் வைக்கிட்டா அப்படின்னு கிச்சனில் போய் கேட்கும்போது, எங்கள் இது கூட்டு குடும்பம், நீங்கள் ஆசபாசமாக கிச்சனில் பூ வச்சுட்ருப்போம், யாரும் பார்த்தா நல்லா இருக்காதுங்க அப்படிங்கும்போது, அது வேறையா சரிட்டி இதை நான் பூஜை ரூமில் கொண்டு வைக்கேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே விஜயா பூஜை ரூமில் வச்ச அந்த தாயத்து, அதாவது மனோஜுக்கு கையில் அதில் சுற்றி வச்சுருந்தான் அப்படின்னா ரோஹிணியும் மனோஜும் பிரிஞ்சிருவாங்க. மனோஜுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மனோஜும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். வார மருமக பெரிய கோடீஸ்வரியாக இருப்பா. இந்த விஜயாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்குறாங்க. இந்த தாயத்தை பார்த்த முத்து, இது யார் வச்சுருக்கா மீனா, நீ தான் தாயத்தை பூஜை ரூமில் வச்சுருக்கியா அப்படிங்கும்போது, ஏங்க இந்த மாதிரியான நான் செய்ய மாட்டேங்க, தாயத்தில் நான் வைப்பேனாங்க அப்படிங்கும்போது, அம்மா தான் வச்சுருப்பாங்க, ஏதாவது வந்துருச்சு கொடுத்துருப்பாங்க, அதனால் அம்மா இங்கே வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அப்பாவுக்காக தான் வாங்கியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்பாவுக்கு நீண்ட ஆயுசு வரணும், அப்புறம் அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இது அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன், கையில் சுற்றி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்ட்டு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை ரூமில் இருக்காங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய் ஏதோ தாயத்து வாங்கி வச்சுருக்கும் போலுக்கு, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுதாம்பா, அதான்ப்பா சீக்கிரட் வந்தேன் அப்படிங்கும்போடே, அது கெட்டத பழக்கம்லாம் அப்பாவுக்கு இல்லைடா அப்படிங்கிறாங்க. பழவிக்காப்பா, அம்மா ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு பூஜை ரூமில் வச்சுருக்காங்க, அதை நான் உன் கையில் சுற்றி விடுதேன், வேண்டாம்னு சொல்லியப்பா இருப்பா அப்படின்னா, சரி ரைட்டு நீ ஆசைப்படுற, சரியாப்பா கட்டு அப்படிங்கிறாங்க. அதனால் முத்து அண்ணாமலை கட்டி விடுதாங்க. கேட்டணுன்னே நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வராங்க. ஏங்க கையில் என்னதுங்க தாயத்தா அப்படின்ட்டு வராங்க. உடனே ஆமாம் நீ தான் பூஜை ரூமில் வாங்கி வச்சேன்னு சொல்லி முத்து கையில் சுற்றி விட்டான் அப்படிங்கும்போது, ஏய் இதே ஏன்டா பண்ணேன் தூர போடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா தூர போங்கிறீங்க, அப்போ நல்லா இருந்துன்னு வாங்கிக்கிட்டீங்க, அப்புறம் எதுக்கு தூர போகணுங்கன்னு, அது இல்லைடா எங்கே நீங்கள் முதல்ல கலத்துங்க அப்படிங்கும்போது, ஏன் விஜயா கலத்தணும், நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் கட்டி விட்ருக்கான், நீ வாங்கிட்டு வந்திருக்க, இதை கலத்துனா உனக்கு மனசு கஷ்டப்படாது அப்படிங்கும்போது, ஏங்க அதில் இருந்தால் தாங்க என் மனசு கஷ்டப்படும், முதல்ல நீங்கள் கலத்துங்க அப்படிங்கும்போது மீனா வந்துடுறாங்க. அத்தை அந்த சாயத்து மாமா கையில் இருந்தால் நல்லது இருந்தான்னு சொல்லித்தானே வாங்கியிருக்கீங்க, நல்லா இருந்துட்டு போட்டுமே, மாமா நல்லா இருந்தானே நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கும்போது, ஏய் போக்காரி உன் வாயை மூடிட்டு ரெடி அப்படிங்கும்போது, அம்மா என் வீட்டு அம்மாவுக்கு சாமி விஷயத்தை பற்றி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. டே என்னடா தெரியும், ஏங்க நீங்கள் அதை கலத்துங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்கு கலத்த சொல்லுது, காரணத்தை சொல்லி நான் கலந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து ஆசைப்பட்டு காலிலே கையில் சுற்றி விட்ருக்கான், நீ வாங்கி கொண்டு வச்சுருக்க, பிறகு நீ கலத்துனா அப்படிங்கும்போது, ஏங்க அதை கலத்துங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது, ஏங்க அது மனோஜ் கைக்காக வாங்கினாங்க அப்படிங்க. ஏப்பா மனோஜுக்காக வாங்குவாங்களாம், உங்களுக்காக வாங்க மாட்டாங்களா அப்படிங்கும்போதே, மனோஜுக்காக இது பண்ணதுடா, அவன் வியாபாரம் ஓஹோன்னு வரணுங்கிறதுக்காக வாங்கினான்டா அப்படிங்கும்போது, ஏப்பா அவன் வியாபாரம் தான் ஓஹோன்னு சங்கு இது மாதிரி இருக்கப்பா அப்படிங்கும்போது, டேய் நீ சும்மர்றா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வியாபாரம் கயிறு கட்டினா நடக்குமாப்பா, அங்கே கரெக்டான முறையில் கம்மியான விலையில் குறைஞ்ச லாபத்தை வச்சு கொடுத்தா ஒரு ஆஃபர் போட்டால் வியாபாரம் ஆகும், அதை பையனை செய்ய சொல்லணும், தாயத்தை கையில் கட்டு வியாபாரம் நிறையா ஆகும் அப்படின்னா இப்படி நம்புது மாதிரி இருக்கா அப்படிங்கும்போதே சும்மரு அப்படிங்கிறாங்க. சரி அப்பாவும் தான் கடை ஓனர்னு நம்ம சொல்லிட்டோம், அப்பாவுக்கு கட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வியாபாரம் ஆயிரும் அப்படிங்கும்போதே, உனக்கு தெரியாதா இது கலத்துடா அப்படிங்கும்போது, ஏப்பா யார் சொன்னாலும் நீ கலத்தாதப்பா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, என் பையன் முத்து கட்டினான், நான் கலத்த விட மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா வராங்க. எனக்காக நீங்கள் கலத்த மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, என்ன தான் நடந்தது சொல்லு அப்படிங்கும்போது, அது அப்படிங்க என்னது நடந்துச்சு சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை ரோஹிணி இந்த வீட்டில் இருக்குது எனக்கு பிடிக்கலை, ரோஹிணியும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு சாமியார்கிட்ட போய் என்னோட தாயத்துக்குது அப்படின்னோன்னா, அண்ணாமலை அதை பிரித்து தூக்கி எறிதார். விஜயா ஓடி போய் அதை எடுக்காங்க. எடுத்துகிட்டு எங்கே இப்படி தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கண்ணில் வச்சு ஒத்திக்கிறாங்க. ஒத்தி நேராக கொண்டு பூஜை ரூமில் வைக்காங்க. உடனே அண்ணாமலை பின்னாடியே வராங்க. ஏன் விஜயா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா,
அந்த தூக்கி இப்போ சாமி ரூமில் இருக்கிறத தூக்கி கொண்டு தூர போட போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் தெரியுமாங்க? 50,000 செலவு பண்ணி நானும் பார்வதியும் கேரளாவுக்கு போய் ஒரு சாமியாரை பார்த்து வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது உனக்கு தான் வந்து அறிவு இல்லைன்னா அவன் கூட இருக்கிற யாருக்குமே கிடையாதா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி அத்தைக்கு முத்து கால் பண்ணுறாங்க. அத்தை, எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்க. இந்த வீட்டில் மனோஜையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் போய் தாயத்து வேணீங்களா அத்தை அப்படிங்கும்போது, முத்து என்னை பற்றி உனக்கு தெரியாதப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன், உங்கள் அம்மா கேட்கல. அந்த சாமியார் என்னமோ எனக்கு தெரிஞ்சது தான், பிரிக்கணும் வைக்கணுங்கிற முடிவெல்லாம் அவன் முடிவு தான்ப்பா. இதை யாருப்பா சொன்னா? அவளா சொல்லிட்டாளா அப்படிங்கிறாங்க. சொல்ல வச்சுட்டேன் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா பார்வதி அத்தை போகணுன்னு போகலையாம். பார்வதி அத்தைக்கு தெரிஞ்ச சாமியானா, ஆனால் பிரிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே அம்மா தானா அப்படிங்கும்போது, விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க வா அப்படின்னு சொல்லி பலார்னு ஒரு 4 பூசை விழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த தாயத்தை எடுத்து வீட்டு மேலே நின்று சுற்றி ரோட்டை பார்த்து எரிஞ்சிருந்தாங்க. அப்போ தான் ரோஹிணி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே ரோஹிணியை பார்த்தோன்னா கவுந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து வரலாமா, எங்கே போய்ட்டு வரையே அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து, நான் எங்கே போனாலும் கூட சொல்லணுமா அப்படிங்கும்போது, முத்து சும்மாறா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரூம் பார்த்து போகிறாங்க. மனோஜ் வேலைக்கு போய்ட்டு என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி ஒன்றும்லடா அப்படிங்கிறாங்க. நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னே மனோஜ்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கேரளாவிலேருந்து வந்தா, அவங்க மாமா பெரிய ஒரு சாமியார் பொழுது, அவர் சொல்லுதெல்லாமே பழிக்குமா. நான் முன்னாடி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என் வீட்டுக்காருக்கு சரியாக வியாபாரம் ஆகலை, அவர் பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும், அவங்க சாமிகிட்ட அதாவது உங்கள் மாமாட்ட சொல்லி ஒரு பூஜை கீஜை வச்சு ஒரு தாயத்து இருந்தால் கொண்டு வா அப்படின்னு. அப்போமே நான் ஒரு 1,00,000 கொடுத்துருந்தேன். கொடுத்து அவர் இவ்வளோ நாளமாக பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே பூஜை பண்ணி அதில் சக்திலாம் வச்சுருக்காரு. ஏற்றிட்டாரா. இப்போ வந்து அது யார் கையில் இருக்கோ அவங்க பெரிய கோடீஸ்வரங்களாக வருவாங்க. அதுபோக பிஸ்னஸ் அவங்களுக்கு பயங்கரமாக போகும். இந்த ஊர்லேயே அவங்க தான் பெரிய மதிக்கும் மிக்க ஆளாக இருப்பாங்க. தன்னை எதிராக யாருமே தொழிலில் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி வல்லமாக வருமா அப்படின்னு. அப்படியா, தாயத்தை கொடு அப்படிங்கிறாங்க. தாயத்தை கட்டும்போது கட்டியிருக்கேன் வச்சுருக்கேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், இதை கட்டி விடு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தான் பெரிய பணக்காரன்னு ஆசை இருக்க பயங்கரமாக. அவர் கட்டிக்கிறாரு. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மனோஜ் வந்து வழக்கம் போல் தான் வேலைக்கு கிளம்புறதுக்கு தன் துணிமணியை தேய்ச்சிட்ருக்காரு. அப்போது தேய்ச்சிட்டு வச்சிடுறாரு. டபார்னு வந்துட்டு இன்னொரு இது எடுக்கிறாரு. கை பொத்துறது. அப்போ கத்தனோ ராமாங்காரு. அவனை விஜயா ஓடி வராங்க. டேய் கண்ணா என்னடா ஆச்சு, டேய் கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும்லம்மா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, தேய்ச்ச அயன் பாக்ஸ் எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியாது, வைக்காது, நீ எப்படி வந்து இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்றாங்க. உடனே ஆமாம் நீங்கள் மேலே வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அயன் பாக்ஸை வச்சதே நான் தான், நீங்கள் ஏன் ரோஹிணி ஏசிட்ருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லிட்டாரு. இங்கே விஜயாவால் தாங்கவே இல்லை. இந்த ரோஹிணி முன்னாடி என்ன இப்படி பேசிட்டானா அப்படின்னு சொல்லி மூளையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. உடனே இதெல்லாம் முத்து வெளியிட்டு கேட்டுட்ருக்காரு. மீனா பார்த்தியா, மனோஜ் ஒரு வார்த்தை கூட அம்மாவை எதிர்த்தே பேச மாட்டான். அம்மா சொன்னால் அது சரி அப்படிம்மா. இப்போ என்னன்னா வெளியே போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டுங்க. அப்போ என்ன தான் நடக்கு, இனிமேல் ரோஹிணி பேசி தான் மனோஜ் கேட்பானா அப்படின்னோன்னா விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, அந்த சாமியார் பண்ணதெல்லாம் சரியா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணார் அப்படிங்கிறாங்க. தாயத்து வாங்கினா வந்து எல்லாம் மாறிடுன்னு சொன்னார். இப்போ ரோஹிணி சொல்ல அவன் கேட்கான் அப்படிங்கும்போது, நீ தாயத்தை வந்து மனோஜ் கையில் கட்டிட்டியா அப்படிங்கும்போது, கட்டலை, அதை எங்கே கட்ட விட்டாங்க அப்படிங்கிறாங்க. பிறகு வந்து சாமியாரை குறை சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படிங்கியோ சரிம்மா சாமியார்ட்டன்னு ஒரு தாயத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே மனோஜிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்காக உங்கள் அம்மாட்ட பேசுனீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அயன் பாக்ஸ் நான் தானே வச்சேன், நான் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. ரோஹிணி நினைக்காங்க, இது முதல் வெற்றி, என்னோடய தாயத்துக்கு முதல் வெற்றி. உங்கள் அம்மாவை கிட்டத்தட்ட நீ 30 வருஷமாக ஏற்று பேசுனதில்லை, இந்த 31வது வருஷம் பிறக்க போது இந்த வருஷத்தில் நீ வந்து எனக்காக உங்கள் அம்மாவை ஏற்று பேசியிருக்க, இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காங்க. அந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே வித்யா ஃபோன் பண்ணி, வித்யா இன்றைக்கி உனக்கு பார்ட்டிடி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு பார்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு,
இன்றைக்கி நான் மீனா எல்லோரும் போய் அந்த வீடை பார்க்க போகிறோம். சரியா, பார்த்துட்டு முடிச்சுட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். நான் வீடை பார்த்ததுக்கு உனக்கு பார்ட்டி வைக்கிறேன், நீ எனக்கு பார்ட்டி வை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்றாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாமியாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாமி நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் சாமி. நான் என்னமோ நினச்சேன், உங்கள் தாயத்தை கேட்டு மறு நிமிஷம் என் புருஷன் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏம்மா கேரளா நாட்டில் எனக்கு அவ்வளவு மவுசு சேதானா, அப்படி நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போனாலும் அம்மா உனக்கு என்னென்னாலும் பண்ணித்தர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சாமி சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இந்த ரோகிணி மனோஜ் கடையில் போய் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி ரோகிணி தாயத்தை கட்டினா. தாயத்தை கட்டிட்டு சொல்லியிருக்கா, அந்த மாதிரி இன்னும் வந்து ஃபர்னிச்சர் கடை பயங்கரமாக ஓடும், நீ வியாபாரத்தில் பெரிய ஆளாகணும்னு சொன்னான். இன்றைக்கி எப்படி நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கல்லால் உட்காந்துருக்காங்க. நல்ல கோடை விடுமுறை, அதிக வெயில் அடிக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் ஏசி வாங்க வராங்க, கேட்குறதுக்கு வராங்க. அப்போ அதை பார்த்த மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ரோகிணி கட்டின தாயத்தால் தான் இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. வெயில் மாதத்தில் பொதுவாகவே எல்லா வீட்லேயுமே வெக்க அதிகமாக இருக்கும். அப்படி வெக்க அதிகமாக இருந்தால் ஏசி வாங்கி மாட்டுறது இயல்பு. இதை புரிஞ்சுக்கிடாத மனோஜ் ரோகிணி கட்டின தாயத்தால் தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை கூட கொஞ்சம் இறுக்கி கட்டிக்கிறாரு. இப்படியா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஏசி விற்குது. 1,50,000 ரூபா ஏசி. 6 ஏசி விற்றோன்னே, எப்பா 6 ஏசி விற்றுருக்க அப்படின்னு சொல்லி, சார் நாங்கள் நாளைக்கு ஒரு 3 ஏசி வாங்க வரோம்னு சொல்லி 3 பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரெகுலராக இப்படி ஆகிறானா, நான் மல்டி மில்லியனர் ஆகிறத, எங்கள் வீட்டிலே நான் பெரிய ஆள் ஆகிறத, ஏன் இந்த ஊரில் இந்த உலகத்தில் நான் பெரிய ஆள் ஆகிறத யாருமே தடுத்து நிறுத்த முடியாது போலேன்னு சொல்லி ரொம்ப கற்பனை கோட்டை. அந்த கல்லால் உட்காந்துட்டு ஏசியை போட்டு உட்காந்துட்டு காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கார். உடனே அசோக் வர்றாரு, சார் இப்படி வியாபாரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக செமையாக இருக்கும் சார், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் நல்லது தான், வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த தாயத்தை பார்த்துட்டு அதை கையெடுத்து கும்பிட்டுக்கிறாரு. எப்பா தாயத்து வந்து மறு நிமிஷம் வியாபாரம் அல்லுதே. சரி சரி, என்ன காலையில் அம்மாவை தான் ஒரு வார்த்தை பேசிட்டோம், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா, சரி ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் கால் பண்ணோன்னே விஜயா ஃபோனையும் எடுக்கலை. ஏன்னு கேட்டால், மனோஜ் இப்படி பேசிட்டானான்னு கோவத்தில் ஃபோனையும் எடுக்கலை. பார்வதி வீட்டில் ரொம்பவே கோபமாக உட்காந்துருக்காங்க. சரி ரைட்டு, அம்மாவுக்கு பிடிச்ச மனதை சாயந்தரம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே சரி சரி தாயத்தை அந்த ரோஹினிகிட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கால் பண்ணுறாங்க. ரோஹினி, உன் தாயத்தை கட்டின ராசி வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. ஒரே நாள் 6 ஏசி விற்றுருக்கு. சரியா, அது போக நாளைக்கு 3 ஏசி வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. நாளைக்கும் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். தாயத்தோட அருமையே அருமை, நான் சீக்கிரம் மல்டி மில்லியனர் ஆயிடுவேன். எங்கள் அம்மா நீ ஏழைங்கிறதுனால தான் அவங்க கூட சேரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நீ சொன்னாங்க. நீ வந்து மல்டி மில்லியனர் ஆகும்போது நான் வந்து உன்னை வந்து வேண்டாம்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஒன்றா ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம வித்யாவுக்கு பார்ட்டி வைக்கணும்னு நினச்சோம், கண்டிப்பாக நம்ம பார்ட்டி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் தேங்க்ஸ் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் பேசுறது இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது, சரி மனோஜ் நம்ம ஒரே ரூமில் தானே இருக்கணும், நம்ம உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. எங்கள் மனோஜுக்கு அதுக்கப்புறமும் நல்ல ஃபேனு, அப்புறம் வந்து நல்ல கிரைண்டரு, அப்படி நிறைய பொருட்கள் விற்குது. அப்போ நல்ல வசூல் ஆகுது. இன்றைக்கி நல்ல வசூல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே முத்துக்கு முருகன் கால் பண்ணுறாங்கண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க அப்படிங்கும்போது, தம்பி கார் ஸ்டாண்டில் இருக்கேன், நீ பைக்கில் வந்தால் அண்ணன் பைக்கில் வரேன் அப்படிங்கும்போது, அண்ணே கார்லேயே போயிடலாண்ணே, தம்பி வாடகை கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, என்னடா நீ என் தம்பின்னு சொல்லிட்டு வாடகை எதுக்கு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே வித்யாவை பைக்கில் கூப்பிட்டு வந்து இறங்குறாங்க. என்னடா இது யார் அப்படிங்கும்போது, இது என்னோடய வருங்கால மனைவினே அப்படிங்கும்போது, பாரேன் செம அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா, முருகன் சூப்பர் பையன், அவனை வச்சு நல்ல மாதிரி வாழு அப்படிங்கும்போது, சரி முத்து, உங்களையும் மீனாவும் பார்த்துட்டு தான் நானும் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, அப்படியே சரி நல்லா இருங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஐடியா கொடுத்தவங்களாம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாரு, எனக்கு ஐடியா கொடுத்த அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு, மீனா நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படிங்கும்போது, நான் சின்னதாக பூ வியாபாரத்துக்கு போகிறேன், போயிட்டு அந்த வழியாக வந்துடுறேன், எந்த இடம்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் வித்யா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்த சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கள் முத்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு. நேராக அந்த வீட்டு வாசலில் போய் நிற்குது.
அப்போ மீனாவும் கரெக்டாக வந்துட்டு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணோன்னே அங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா வாங்க மீனா நீங்கள் எங்கே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எங்கே எப்படி அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள் வீட்டை மாதிரி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கும்போது வித்யா அப்படிங்கிறாங்க. எனக்கு லவ்வுக்கு ஐடியா கொடுத்தது அவங்க தான் அப்படிங்கும்போது எனக்கு ஐடியா கொடுத்தது அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சரியான கடுப்பாகுது. ஏங்க நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா, இன்னும் லவ்வுக்கு ஐடியா தான் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படிங்கும்போது மீனா நீ மட்டும் என்ன செஞ்சுருக்க, ஐடியா தானே கொடுத்துருக்க அப்படிங்கும்போது வித்யா இந்த பையன் தான் பின்னாடி சுற்றினார் அப்படிங்கும்போது முருகன் கையெடுத்து கும்பிடுதாரு. ஐயோ சாமி, எனக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது வித்யா, அதனால தான் பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் வித்யா சிரிக்கிறாங்க. அப்படியா, வேறு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எதுவுமே நான் தப்பாக தான் வர பேசினது கிடையாது. வீட்டில் போய் பொண்ணு கேட்டேன், பொண்ணு கேட்ட பிறகு தான் தெரியுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அது முத்தன ஒய்ஃப்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கும்போது ஏம்மா வித்யா இது ஒரு காமெடி மாதிரி, இது எதுவும் நினைக்காத, முருகன் மனசில் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு பழகும்போது தெரிஞ்சிருச்சு. பார்த்தல உன்னை விரும்புகிறாரு, உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காரு, அதுக்கு முன்னாடி சொந்த வீடு வாங்கி தான் விரும்புகிற பொண்ணை வச்சே பால் காய்க்கணும் அப்படின்னு நினைக்காரு. இப்படி ஒரு பையனை நீ பார்க்கவே முடியாதும்மா அப்படிங்கும்போது மீனாவும் சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் வித்யா, இந்த காலத்தில் மனைவியான பிறவே அவங்களுக்கு தியாகம் செய்ய தயாராக இருக்க மாட்டேங்காங்க. ஆனால் மனைவி வர்றதுக்கு முன்னோட்டியே மனைவியை சூப்பராக வைக்கணும் போகணுன்னு எல்லோரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது முத்துமொழிக்கார் மீனா கண்டிப்பாக நான் பின்காலத்தில் உழைச்சி ஒன்று நல்ல நிலமையில் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போமே எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக தான் இருக்கீங்க, ஒன்றும் இல்லாத இந்த களிமண் என்ன உருவாக்குனது நீங்கள் தான், எதனாலும் பண்ணு மீனா உன் முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் தான் என்னால் டெக்கரேஷன் வேலையும் எடுத்து செய்ய முடியுது, பூ வியாபாரமும் பெருசாக செய்ய முடியுது. இல்லைன்னா அந்த ரோட்டோரத்தில் வச்சுருந்தோமே நம்ம தள்ளு வண்டியில் கடை, அன்னைக்கு போன அன்றைக்கி என் வாழ்க்கை முடங்கியிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி விடலாங்க, அடுத்த கட்டத்தோடு நோக்கி நகரத்துக்கு நடமாடும் பூக்கடை வச்சு தந்தீங்க மீனா. நீ செய்யறதை நான் சொல்லவே இல்லை, நீ எனக்கு பக்காவாக பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஏங்க நம்ம கதைக்கு வரல, அவங்க கதைக்கு வந்திருக்கோம், இந்த வீடை போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் இறங்கி நிற்காங்க எல்லாருமே. அப்போது முருகன் கால் பண்ணுறாரு. யாருக்கு? கதிருக்கு. சார் உங்கள் வீட்டு முன்னாடி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நானே என் வீட்டை விட்டு வெளியே வரோம்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. உடனே டவார்னு முத்து மீனாவுக்கு மாஸ்க்கை கொடுத்துட்றாரு. எதுக்குங்க போடு அப்படின்றாங்க. கதிரை இவர் கரெக்டாக பார்த்துடுறாரு. மாஸ்க்கு போட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போனோன்னா மாஸ்க்கு போட்டிருந்தாலும் அவர் தெரியல. ஆனால் என்ன மாஸ்க்கு பண்ண ஒன்றுமில்லன்னு சிக்னல் காட்டிக்கிறாரு. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கதிர் உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படி பண்ணி சீனாக போடுறாரு. இவங்க 2 பேரும் மாஸ்க்கு போட்டிருக்காங்க. ஓ ஆமாம், மாஸ்க் போட்டால் நல்லது தான் அப்படின்னுக்கிறாங்க. முத்துக்கு சரியான கோபமாகுது. இப்படி ஊர் பூரா இருக்கக்கூடிய வாடகை வீட்டை உன் வீடுன்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு விற்றுட்டு போகிறியா, எங்கள் அண்ணனை ஏமாற்றிருக்க மனோஜை, இப்போ இந்த முருகனை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியா, இவனு என் தம்பி மாதிரி தான் சுற்றி எங்களை சுற்றியே ஏமாற்றிட்டுருக்கியா, ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. முருகன் முதல்ல உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி காமிக்க போகிறாங்க. உடனே முத்து போய் கதவை சாத்துட்டோன்னே மீனா இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோன்னே ஸ்டேஷன்லேருந்து அதிகாரிகள் எல்லோரும் கதவை தட்டுறாங்க. ஏன் கதவை உடைச்சிருக்கு, கதை திறங்க அப்படிங்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து எல்லோரும் வராங்க. பார்த்தோன்னே கதிர் ஓட ஆரம்பிக்கார். நீங்கள் ஏன் சார் ஓடுதீங்க அப்படிங்க, ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பின்னாடி ஓடுதார். முத்து பின்னாடியே போய் ஓடி வாங்க தலைவா உட்காருங்க அப்படின்னு சொல்லி மாஸ்க்கை கலத்துறாரு. முத்து மாஸ்க்கை கலத்துனோன்னு அரண்டுறாரு. ஆஹா இவன் தானே இந்த மனோஜோட தம்பியும் அண்ணனும் அப்படின்னு முடிக்கும் போது என்ன அதிகாரிகள் எப்படி இருந்தோன்னு தெரியலையா, நான் தான் வர சொன்னேன், நீ ஊருக்காரன் வாடகை வீட்டை போகிறான், வாடகை கொடுக்க வீட்டை போகிறான் உன் வீடுன்னு சொல்லி ஏமாந்தோன்னு போகிறேன், ஏமாற்றி விற்றுட்டு கிடக்க. டேய் முருகா, இது இவன் வீடு கிடையாது, கண்டிப்பாக இவன் வாடகை இருக்க வீடு தான். இவன் தான் எங்கள் அண்ணன் மனோஜை ஏமாற்றி 30 லட்ச ரூபாய் அட்டை போட்டு போனது. நல்ல வேலை நீ என்னை கூப்பிட்டு வந்த, நல்ல வேலை நான் உன் கூட வந்தது, அதனால தான் இவன் சிக்கியிருக்கான், இவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது முத்தனே என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுதுன்னு நீங்கள் தான். நான் வீடு வாங்கி குடியேறுன்னு நினச்சேன். நான் முறையே ஏமாந்துருந்தேன், என் வாழ்க்கை என்னென்ன ஆயிருக்கும், ரொம்ப சங்கடப்பட்டுருப்பேனே, ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போய் கதிரை போட்டு வெளுக்காங்க. வெளுத்தோடனே ஐயா, நான் இது வரைக்கும் சென்னையில் 30 பேரை ஏமாற்றிருக்கேன். 30 பேர் பணமும் என் சொந்த வீட்டில் ஏற்காட்டில் தான் இருக்குது. நான் கொண்டு வந்துருந்தேன் அப்படிங்கும்போது உன்னால் நம்ப முடியாது அப்படிங்கிறது ஜீப்பில் போய் அவ்வளோ பணத்தையும் எட்டு வந்துடுறாங்க. 30 பேரை ஏமாற்றின பணமும் வந்துடுது. வந்தோடனே ஏமாந்தவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க.
அப்போ மனோஜும் கூப்பிட்றாங்க. மனோஜை கூப்பிடும்போது அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையுமே முத்து வர சொல்லிடுறாரு. ரோகிணிக்கு நடந்ததை வித்தியா சொல்லிடுறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மனோஜுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். தாயத்து வந்த உடனே வியாபாரமும் வருது, நம்மளுக்கு தொலைஞ்சு போன பணமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். முத்து தான் இதை கண்டுபிடிச்சாரு, முருகன் மூலமாக தான் இதை வந்திருக்குன்னு யாருமே நினைக்கல. யாருமேன்னா மனோஜ் நினைக்கல. இப்படியா இருக்குது. அண்ணாமலைக்கும் பயங்கர சந்தோஷம். முத்துக்கிட்ட ரொம்ப நன்றி தெரிவிக்காருப்பா, நன்றி எல்லாமே நீங்கள் முருகனுக்கு தான் சொல்லணும், முருகன் மட்டும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுப்பா அப்படிங்கும்போது, இல்லைடா முருகன் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் டவார்னு தடித்தனத்தில் எதுவும் செய்யாமல் மூளையாக வேலை செஞ்சல அப்படிங்கும்போதேப்பா, அதுக்கு எல்லாமே மீனாக தான்ப்பா காரணம், எதையுமே வந்து கரெக்டாக செய்யணுங்கன்னு சொன்னான், அந்த வார்த்தையில் தான் கரெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க. டேய் மனோஜ் வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை வச்சுட்டு இப்படி இருக்காத அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா, இவன் வந்து கடங்காரங்களை கொடுக்கணும் கொடுக்கலன்னு தெரியல, நீங்கள் நின்று இது பண்ணிடுங்க அப்படின்னோடனே மனோஜை கூப்பிட்டு போய் கடங்காரங்க வீட்டில் போய் கரெக்டாக பணத்தை கொடுத்துட்றாங்க. ஐயா எங்கள் பணம் வருமா வராதான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பணம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அண்ணாமலைட்டு எல்லாருமே நன்றி தெரிவிக்காங்க. அவள் வீட்டுக்கு வந்தோடனே அண்ணாமலை அழுதுடுறாரு. உடனே ஏன் பாடுற அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு கொடுத்த கடங்காரங்க எல்லாருமே பணம் வருமா வராதா, அந்த கடையை ஏலம் போட்டு எடுக்கணும் வைக்கணும்னு சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பணத்தால் மீண்டுன்னா மிகப்பெரிய விஷயண்டா அப்படின்னோடனே மனோஜ் அப்பவும் தாயத்தை அப்படி கையை தொட்டுக்கிட்டு சட்டைக்குள்ளே அப்படி ரூம் பார்த்து போகிறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லி கதை உடச்சிட்டு ரோகிணியை ரொம்ப சந்தோஷம் பண்ணி பேசுகிறாங்க. உடனே என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. உன் தாயத்து வந்த ராசி தான் பணம் வந்துட்டு முத்தெல்லாம் வந்து திறமையில் கண்டுபிடிக்கல, தாயத்து என் கைக்கு வர போய் பணம் என் கைக்கு வந்து கடங்காரங்க பணம் செட்டில் பண்ணிட்டேன். செட்டில் பண்ணி அதுலேயும் 4 லட்ச ரூபா மிச்சம் இருக்குது. என்ன இப்போ வியாபாரம் ஆகி கிட்டத்தட்ட அது ஒரு 7 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வருமானம் ஏறத்தான் போகுது, இறங்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி பேசுகிறாரு. அப்போ கூட நம்ம கிரெடிட் கார்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கினோமே, அவங்க வட்டி அதிகன்னு சொல்லி ஒரு 4 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காங்களே, அதை கட்டணுமே அப்படிங்கிறது என்ன இல்லை. ரோகிணிக்கும் பயங்கர சந்தோஷம். மனோஜ் இனிமையாவது அந்த தாயத்தை நம்புகிறீங்களா, நான் வச்ச பாசத்தை நீங்கள் நம்புகிறீங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி இந்த வீட்டில் எங்கள் அம்மாவை விட நீ தான் பல மடங்கு பாசம் வச்சுருக்க, எங்கள் அம்மாவை நான் சத்தம் போட்டேன், அதை கூட நான் இப்போ நான் சாரிம்மா நான் கேட்கலையே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, மனோஜ் வந்து தாயத்து கட்டினதுலேருந்து எங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க அம்மாவையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப சூப்பர் பணம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இப்படி 2-3 நாள் போகுது. நாட்கள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது மனோஜுக்கு நல்லாவே வியாபாரம் ஆகிட்டுருக்கு. அப்போ மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நல்லாவே வியாபாரம் ஆகுது, அம்மா என்கிட்ட பேச்சை விட்டாங்க, ஆனால் அம்மா பேச்சை விட்டு நீ உன் தாயத்தை கட்டணுன்னு நல்லா தான் வியாபாரம் ஆகுது. இன்னும் எங்கள் அம்மா பேசினா என்ன மற்றபடி நானே பேச மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. மனோஜ் கால் பண்ணி, இங்கே பாருங்கள் மனோஜ், நம்ம பேங்க்கில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு லோனு வாங்கினீங்க, கட்டவே இல்லை, நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம், கடை உங்களுக்கு இருக்காது, ஏலம் போட்டு எடுக்க வேண்டியிருக்கணுன்னு. ஆஹா எல்லா கடனையும் அடைச்சிட்டோம், அந்த 14 லட்ச ரூபாய்க்காக என் கடையை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உன் தாயத்து வந்ததுலேருந்து ஏகப்பட்ட நல்லது நடந்துச்சு, இது ஒன்று இப்படி நடந்துமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் இப்போவும் உங்களுக்கு கெட்டது நடக்காது, உங்களுக்கு அப்படியே அதை நல்லா தான் மாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க, நம்ம இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனோஜ் பேச்சை மாற்றி, மனோஜ் நம்மளுக்கு வருமானம் வரணும்னா நம்ம பார்லர் வச்சா அதுலேயும் தினம் 10,000 வருமானம் வரும்னு சொன்னால் மனசு கேட்பாங்களே, மனோஜ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத நம்ம பார்லர் வச்சிடலான்னு. இதுக்கு நாங்கள் இருக்காங்களா பேசுது. நான் போய் எப்படி தான் செய்கிறது, இதை பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, உங்கள் பேரில் கடை இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எதுவும் செய்ய முடியும், உங்கள் கடை வேற ஆள் பேர் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேற ஆள் பேரில் போய்ட்டால் யார் தருவா அப்படிங்கிறாங்க மனோஜ். நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன், நேசம் வச்சுருக்கேன், எனக்கு உங்களை விட உலகத்தில் வேறு யாருமே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கும்போது, ரோனி அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இல்லைனா தான் நீ பணக்காரி, நீ இல்லைன்னு தெரிஞ்சோடனே வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருப்பேன், எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு, ஆனால் நீ நான் போக சொல்லையே, ஒரே ரூமில் தானே இருந்தேன் அப்படி இப்படின்னு ஐஸ் வைக்காரு. ஏன்னா மனோஜுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவை ரோகிணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரே காரணம், பாசம் கிடையாது. ரோகிணி பயங்கர பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் பயங்கரமான மூலகாரங்க. அப்போ என்ன செய்யலாம் ரோகிணி அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் உங்கள் அம்மா பேரில் நீங்கள் கடையை எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக
ரவியோ முத்தோ எனக்கு வேணும்னு வந்து நிற்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இது எனக்கு ஒன்றுன்னு கேட்பாங்கள அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா வந்து அவங்களும் கொடுக்காது அப்படிங்கும்போது, மனோஜ் ப்ராக்டிக்கலுக்கு வாங்க, நாளைக்கு உங்கள் அப்பா சொன்னால் அம்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா ஏதாவது புழுன்னாருன்னா கொடுத்தாலும் கொடுத்து விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள், அப்போ அந்த கடையை யார் பேரில் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல, எனக்கு நம்பிக்கையான ஆள்னா யார் இருக்கா ஒன்றோட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. ரோகிணிக்கு சந்தோஷத்துக்குள்ள சந்தோஷம். என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் ரோகிணி, கடையை ஓம் பேரில் எழுதி தந்துடுதேன். ஓம் பேரில் எழுதி தந்தால் பேங்காரன் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. சரி, என் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ஏதோ பண்ணணும்னு சொன்னீங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை நம்ம டவான்னு ஒரு பார்லர் ஆரம்பிப்போம், உங்கள் பேரில் ஆரம்பிப்போம். என்ன, நான் அதில் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்துக்கிறேன், அதை நடத்துகிறேன். ஒரு நாளைக்கு அதில் எப்படி போனாலும் 10,000 வரும், மாதம் 3 லட்ச ரூபாச்சு. நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கும்போது, ரோகிணி இது செம ஐடியோ, கடையை நான் ஓம் பேர்லேயே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுநாள் காலையிலே போய் கடையை ரோகிணி பேரில் மாற்றிடுறாங்க. அந்த கடையை பழைய ஓனர் விற்கும்போது விற்கிற இடத்துல சொல்லுதாப்புல, இந்த மாதிரி இந்த கடையை நான் இந்த வழிமுறையில் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அந்த வழிமுறையை மீறினா எனக்கு தகவல் வரணும். மனோஜ் ஓனராக மாறி வேறு ஆள் போகிறாங்க அப்படின்னா எனக்கு தகவல் தெரியணும். ஒன்று, ரெண்டாவது நான் சொல்ல வழிமுறையாக அவங்க இது பண்ணலன்னா கடை மறுபடியும் என்கிட்டே வந்துடணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட போயிருது. போனோன்னா முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி வண்டியில் போய்ட்டுருங்க, இறங்குறேன் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்கள் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள் அண்ணாச்சிக்கு அந்த கடையை கொடுத்தேன். அந்த கடை எப்படி போகுது எது போகுதுன்னு விசாரிக்கும் போது கடையை ஒழுங்காகவே நடத்தலை, ரொம்ப கெட்ட பேர், வேலை செய்த ஆள் கூட ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டாங்காரு, சப்டீலர்கிட்ட போகிறாங்க கடை வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ கூட முத்தோட கூட பிறந்த அண்ணன், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ கடையை ஓனராக அந்த மனோஜ் மாற்றிட்டாரு, அது என்னென்னு பாருங்கள் தம்பி, இல்லைன்னா கடையை நான் திரும்பி வேணா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓனர் யாரை மாற்றிருக்காங்க சார் அப்படிங்கும்போது, ரோகிணி யாருப்பா, ரோகிணிங்கிற பேரில் தான் அது மாறி இருக்குது, எனக்கு அந்த டாக்குமெண்ட் வந்துருக்கு, உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லுக்கு அனுப்பிடுறாரு. அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இவன் என்ன கடையை திடீர்னுட்டு வந்து ரோகிணி பேரில் மாற்றி வச்சுருக்கான், அப்பா பணத்தில் உருவான கடை, இவன் எப்படி மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மீனா மட்டும்தான் இருக்காங்க. மீனா, ரோகிணி பேரில் எப்படி மனோஜ் கடையை மாற்றுவான் அப்படிங்க. அது எப்படிங்க மாற்றுவாங்க, அவங்க 2 பேருமே ஒழுங்காக பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க, 2 பேரும் ரொம்ப நல்லா பேசுதாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு, கடையை வந்து ரோகிணி பேரில் எழுதி வச்சுருக்கான் மனோஜ் அப்படிங்கும்போது, எங்க முன்னாடி பாசமாக இருந்தாங்களே அப்போ எழுதியிருப்பாங்க, ஏய் எப்போ எழுதியிருக்காங்க பாருன்னு சொல்லி தேதியை காமிக்காங்க. ஏங்க ஆமாம் இப்போ தான் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. எழுதியிருக்குல்ல, இவ்வளோ வேலையும் பண்ணி வச்சுருக்கான், இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை வந்து நம்ம வந்து கேட்க வேண்டாம் அப்படிங்க. கேட்க வேண்டாமா, எல்லோரும் வந்த பிறகு கேட்கணும், இது தெரியணும், எங்கள் அப்பா பணத்தில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் எல்லோரும் வந்த பிறகுப்பா நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாரு. உடனே எல்லோரும் வராங்க. விஜயா வந்து மனோஜை பார்க்குறாங்க. மனோஜுக்கு வந்துக்கிறாரு. அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஏற்றுலாம் பேசுகிறவங்க வந்துட்டுல இரு, அந்த சாமியாரை போய் நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு தாயத்தோடு வரேன்டா மனோஜ், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. உடனே நம்மளை என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்கப்பா. எல்லோரும் வந்தாங்களா, ரவி சுருதி வந்துங்க, எந்தெந்த இடத்துல நின்னுங்க, ரவி ரொம்ப தயார் நிலையிலடா, கோவத்தை ஏற்றிக்கடா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஏற்றிக்காத சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனேப்பா ஃபர்னிச்சர் கடை யார் பணத்தில் வாங்கினதுப்பா அப்படிங்கும்போது, டே இது என்ன பெரிய கதையாடா, அப்பா பணத்தில் உருவாக்குனது, நீ என்ன சொன்ன, உன் மாமனார் பணத்தில் உருவாக்குன கடைன்னு கரெக்டாக, டேய் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேணுமா, அந்த கடை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. கடையை எப்படி உனக்கு தர முடியும், கடையை நான் நடத்திட்டுருக்கேன், நான் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தர முடியாது, உன் முன்னாடி ரோகிணி கூட்டு நீ கொடுக்க முடியுமா அப்படிங்கும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏன்டா ரோகிணி கொடுத்துட்ருக்கேன், கடை ஏன் கடை தானே அப்படிங்கும்போது விஜயா சொல்லுங்களே, மனோஜுக்கு எனக்கு இப்போ சின்ன வருத்தம், அது பெருசாக நினைக்காதானே அப்படிங்கிறாங்க முத்தை பார்த்து. அதெல்லாம் இல்லை, மனோஜ் கடையை மனோஜ் நடத்துகிறாரு, மனோஜ் தானே கடையை வாங்கினான்னு சொன்னான், அப்போ இது என்னது, ரோகிணி பேரில் மனோஜ் கடையை மாற்றி எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை காமிக்காங்க. இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு சரியான கோந்துருது. டெய் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு வாங்கிட்டு, யார் பணத்தில் வாங்கின கடையை யாருக்குள்ள எழுதி வைப்பேன், கடை யார் பேரில் இருக்குது, யார் பேரில் இருக்காம்மா, மன்னிச்சிருமா கடை வந்து ரோகிணி பேர் தாம்மா இருக்குது, ரோகிணி தாம்மா அவன் பேர் எழுதி வைக்க சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் ரோகிணி நீ தான் கடையை உன் பேர் எழுதி வைக்க சொன்னையா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து
ரோகிணியை பலார்னு வாங்குதாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.